ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் அரையாண்டு பொதுத் தேர்வு வரலாறு 12ஆம் வகுப்புக்கான மாதிரி வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க. நீங்கள் தான் மார்க் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 200% இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு அரையாண்டுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, எக்ஸாம் அப்டேட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாம் வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வரலாறு பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம 2 மார்க்கு 5 மார்க் எழுதுறதை காட்டிலும் 1 மார்க்கு டொக்குன்னு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்தியாவுடைய முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. சுயநாதம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர திலகர் சொல்லியிருப்பாங்க. இப்போ பின்வருவற்றில் எந்த ஒன்று சரியாக பொருந்திருக்கு, இதில் எது சரியாக பொருந்திருக்குன்னு நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 12th ஹிஸ்ட்ரியோட ஸ்கூல் புக் பேக்கில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸும் எதுவும் கிடையாது. ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். இப்போ பாருங்கள், தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்களா? அன்னி பெசன்ட். காந்தியடிகளுடைய அரசியல் குரு யாருன்னு உங்களுக்கே தெரியும். திலகரா, கோகலேவா, பானர்ஜி, எம்ஜி ராணடே கிடையாது. இப்போ திலகரா, கோகலேவான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணி போடணும். இப்போ கீழே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களுள்ள சுயராஜ்ய கட்சியோட தொடர்பு இல்லாத தலைவர் யாருன்னா ராஜாஜிக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் தொடர்பு கிடையாது. மற்றபடி சிஆர் தாஸ், அதாவது சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, சத்தியமூர்த்தி எல்லாமே சுயராஜ்ய கட்சியில் தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பின்வருவற்றை பொறுத்துக்க. கான்பூர் சதி வழக்கு என்ன? மீரட் சதி வழக்கு எந்த வருஷம்? சிட்டகாங் ஆயுத கிடங்கு கொள்ளைக்கு யார் சம்மந்தம்? சூர்யா சென்னு. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய கராச்சி மாநாடு எதுக்கு நடந்தது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்காக நடந்தது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து எழுதணும். முதலாவது பயணிகள் ரயிலில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே வந்து ஓடுனுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரயில் இது இருக்குங்க இல்லையா, அது எந்த இடத்துக்கு ஓடுனா அப்படின்றத நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எதுனா பாரசீகம் தான் உங்களுக்கு இதாக இருக்கும். இரு நாடு கொள்கையை முதல்ல கொண்டு வந்தது யார்? இந்திய தேசிய இராணுவத்தினுடைய பெண்கள் படைப்பிரிவினுடைய பெயர் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பெண்கள் படைப்பிரிவினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி பிரிவு தான். ஆனால் அதுக்கு வந்து தலைவராக இருந்தவர் தான் கேப்டன் லக்ஷ்மி சேகல் இருப்பாங்க. அப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது வந்து 12வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? ஸோ வந்து வின்ஸ்டன் சர்ச்சிலா, கிளமெண்ட் அட்லியா அப்படின்றத நீங்கள் போடணும். 13 கூற்று பாருங்கள், ராட்கிளிஃபினுடைய எல்லை வரையறை இருக்குங்க இல்லையா, அதாவது இந்தியாவுக்கு எல்லை வரையறை கொடுத்தது வந்து ராட்கிளிஃப் தான். ஸோ அவருடைய அந்த எல்லை வரை வந்து அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது கரெக்டு தான். கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை வந்து விளக்குகிறது. 14 கொஸ்டின் பாருங்கள், மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கூடிய முதல் மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம். அப்புறம் இந்திய அரசியலமைப்பில் வந்து முதலாவது திருத்தம் எப்போது வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா 1951. அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இடஒதுக்கீடுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்றது கேட்குறாங்க இல்லையா. ஸோ வினோபாபாவே, ஆச்சாரிய வினோபாபாவே. அப்புறம் மெகல்லனினுடைய மறைவுக்கு பிறகு எந்த கப்பல் வந்து திரும்பியது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அது வந்து நீங்களாம் படிச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய அந்த ஸ்கூல் புக் பேக்கில் தான் இது எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. இப்போ பாருங்கள், வட அமெரிக்காவில் முதலில் குடியேறிய ஐரோப்பியர்கள் யார்? பன்னாட்டு சங்கம் வந்து எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? பேல் துறைமுகத்தை வந்து ஜப்பான் தாக்குவதற்கு திட்டம் வகுத்தது வந்து யார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் நீங்கள் 2 மார்க் வந்து எழுதணும். ஆனால் இதில் சாய்ஸ் விடாமல் எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு எந்த கொஷின் ஈஸியாக இருக்கோ டைமை பொறுத்து அதை எழுதிக்கலாம். எப்போதுமே நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நமக்கு தெரிஞ்சிருக்கா, அப்ரோச் பண்ணியிருக்கோமா, இதுக்கு முன்னாடி படிச்சிருக்குமான்னு தெரியணும். எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இதில் வினாயன் 30 வந்து கம்பல்சரி. முதல் உலகப் போருக்கான உடனடி காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் கம்பல்சரி எழுதிட்டு மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸில் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இல்பர்ட் மசோதாவினுடைய முக்கியத்துவத்தை விவாதி. பிரிட்டிஷ் இந்தியாவில் தீவிர தேசியவாதிகளுடைய மையமாக விளங்கிய தலைவர்களை வந்து கண்டறிக. அன்னி பெசன்ட் அம்மையாரால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் மற்றும் வாராந்திர பத்திரிகையினுடைய பெயர்கள் என்ன அப்படின்றத எழுதணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூ வேர்ல்டு அந்த மாதிரி இப்போ காமன்வெல்த் பத்திரிக்கைலாம் விட்டுருப்பாங்க. புத்தகம் வந்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அந்த மாதிரி புத்தகங்களாக எழுதியிருப்பாங்க. அப்புறம் பிஆர் அம்பேத்கரால் வழிநடத்தப்பட்ட மகத் சத்தியாகிரகம் பற்றி அறிவது என்ன? மகத் சத்தியாகிரகம் வந்து இப்போ குளங்களில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் தண்ணீர் இருந்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை போயிட்டு அவங்க வந்து எடுக்கிறது தான் மகத் சத்தியாகிரகம். இந்தியாவுடைய நவீன தொழிற்சாலையினுடைய தந்தை என ஜேஎன் டாடா அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அரசியலமைப்பு சரத்து 370 முக்கியத்துவம் என்ன? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளரன்ஸினுடைய மெடிசி குடும்பம் பற்றி குறிப்பு. ஃபாஸ்ட் அண்ட் தேநீர் விருந்து பற்றி நீங்கள் வந்து அறிஞ்சிக்கிட்டது என்ன?
ரோம் பெர்லின் அச்சினுடைய உருவாக்கத்திற்கு பின்புலமாக அமையப்பெற்றது எது? இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க பேப்பர் பென் வச்சுக்கு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்புறமா எழுதிக்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பகுதி 3 வந்தீங்கன்னா 73 மார்க் நீங்கள் எழுதணும். இதுலேயுமே 40 கொஷின் கம்பல்சரி. அகழிப்போர் எவ்வாறு நடத்தப்பட்டது அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பாருங்கள், மீதி இருக்கிறதெல்லாம் சாய்ஸ் வராமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை எவ்வழியில் ஏற்படுத்தப்பட்டது? அலிப்பூர் குண்டுவெடிப்பு, அந்த வெடிகுண்டு வழக்கினுடைய முக்கியத்துவம் குறித்து என்ன சொல்லணும்? இப்போ அலிப்பூர் குண்டு வெடிப்பில் யாரெல்லாம் வந்து வாதாடினாங்க அப்படிலாம் நீங்கள் அது நிறைய இருக்கும். இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு அத்தியாயமாக கதர் இயக்கம் இருந்தது இல்லையா? அந்த கதர் இயக்கம் எப்படி ஏன் அது வந்து முக்கியத்துவமாக கருதப்படுது? மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை பற்றி எழுதுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1921 நடைபெற்ற மலபார் கழகத்தை பற்றி காந்தியடிகளுடைய கருத்து என்ன? இந்திய அரசினுடைய தனித்தன்மைகள் என்ன? அப்புறம் 1492 கொலம்பஸ் மேற்கொண்ட பயணம் பற்றி குறிப்பு வரையலாம். அமெரிக்க புரட்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பகுப்பாய்வு செய்யலாம். இரண்டாம் உலகப் போரினுடைய முக்கிய விளைவுகளை வந்து முன்னிலைப்படுத்தலாம். ஸோ இந்த 73 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். அதாவது இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். எதுவுமே சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. எல்லாமே படிச்சுட்டு போங்க. இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுறேன். வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. தென் பகுதி 4க்கு வந்தீங்க அப்படின்னா 75 மார்க் எழுதணும். இதுலேயுமே வந்து எய்தர் ஆர் சாய்ஸில் கொஷின் இருக்கும். அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு கொஷின் மட்டும் படிச்சுட்டு போகலான்னு நினைக்காதீங்க. எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் 41 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் வ.உ. சிதம்பரம் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய புரட்சிகரமான பங்கு என்ன அப்படின்னா, அவங்க சுதேசி இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. காளியா லாவோன்ற கப்பல் விட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நிறைய இருக்கும். அதை நீங்கள் எழுதணும். அல்லது பகத்சிங்கினுடைய புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு இட்டு சென்றது அப்படின்றது எழுதணும். பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தினுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்யலாம். அல்லது திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அவங்களுடைய கீழ் துவங்கப்பட்ட தன்னாட்சி இயக்கங்களுடைய செயல்பாடுகள். இப்போ திலகர் வந்து பார்த்தோம்னா அங்கே மகாராஷ்டிராவில் வந்து தன்னாட்சி இயக்கம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் வந்து சென்னை அடையாறில் வந்து அந்த கிளையை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கடுத்து ராஜாஜி திட்டம் பற்றி ஒரு பத்தி எழுதலாம். அல்லது சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? அவற்றை எவ்வாறு திறமையாக படேல் மற்றும் நேரு கையாண்டனர் அப்படின்றத விளக்கலாம். அடுத்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் குறித்து மதிப்பிடலாம். அல்லது இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியினுடைய பங்கு எப்படி இருக்குன்றதை மதிப்பிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா தேசியம் காந்திய காலகட்டம்னு ஒரு பாடம் இருக்கும் 10th. இப்போ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதால 10th அது வந்து உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். 12th பார்த்தீங்கன்னா இன்னொரு லெசன்ஸ் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு ஃப்ளாரன்ஸ் நகர மக்கள் ஆற்றிய பங்களிப்பு வந்து ஆராயலாம். அல்லது அமெரிக்க விடுதலை போறதுக்கான காரணங்கள், அதனுடைய போக்கு, விளைவுகள் குறித்து விவாதிக்கலாம். 2ஆம் உலகப் போர் ஏற்பட ஜெர்மனியும் ஹிட்லரும் எந்த அளவுக்கு காரணமானவர்கள் அப்படின்றத நீங்கள் ஆராயலாம். அல்லது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற பின்வரும் இடங்களை இந்திய வரைபடத்தில் வந்து குறிக்கலாம். ஸோ மேப்பில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த காங்கிரஸ் மாநாடுகள் எங்கே நடந்ததுன்னு குறிக்கணும். இப்போ சோஷியல் சயின்ஸை ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேப் எல்லாமே ரொம்ப முக்கியன்றதெல்லாம் இந்த மாதிரி கேட்குறாங்க. தென் 47 வந்து பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கத்தினுடைய இலக்குகளையும் நோக்கங்களையும் கோடிட்டு காட்டலாம். அல்லது கிபி 1900 கிபி 1930 வரையிலான இந்திய தேசிய இயக்கத்தில் ஏதாவது 5 முக்கிய நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா அதை வந்து காலக்கோடில் வரைந்து காட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலக்கோடு அப்புறம் மேப் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுலேயுமே கேட்பாங்க. இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நல்லா படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து அதிக மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். சென்டமே எய்ம் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.